நமது ஜெபம் டிவியில் உயிருள்ள கிறிஸ்துவை வெளிப்படுத்துதல். இன்றைக்கு எந்த இடத்திலே ஒரு வேறுபாடு இல்லாம சில தவறான உறவுகளுக்குள்ளாக, தவறான விஷயங்களுக்குள்ளாக நீங்கள் சிக்குண்டவர்களாக இருக்கிறீர்களோ, அந்த இடத்தில் மெய்யாகவே ஒரு இருதய விருத்த சேதனம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் உங்களையே ஒப்புக் கொடுக்க ஆரம்பித்து விடுங்க. Christ Generation Ministries presents Revealing the Living Christ every Saturday at 8 p.m. Don't miss it on Jebam TV. എവർലാസ്റ്റിംഗ് പൊസഷന്റെ ഹെബ്രായ പദം ഒലാം അക്കൂസ എന്നാണ്. எவர்லாஸ்டிங் பொசஷன் என்பதற்கு எபிரேய வார்த்தை ஒலாம் அக்குசா என்ற வார்த்தை தான். ഹല്ലേലൂയ. അങ്ങനെയാണെങ്കിൽ ഒരു പ്രൊഫറ്റിക്കൽ വേർഡ് നിങ്ങളുടെ മേൽ ഡിക്ലെയർ ചെയ്യാണ്. നിത്യ ഉടമ്പടിക്കകത്തുള്ള ഒലാം അക്കൂസ, എവർലാസ്റ്റിംഗ് പൊസഷൻ, എവർലാസ്റ്റിംഗ് അവകാശം നിങ്ങൾ പ്രാപിക്കാൻ പോകുക. அப்படி என்று சொன்னால் இந்த இரவில் உங்களிடத்திலே ஒரு விஷயத்தை அறிக்கை பண்ணுகிறோம். அம்மே, நித்திய உடன்படிக்கையில் உள்ள ஒலாம் அக்குசா நித்தியமான சுதந்திரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ഹല്ലേലൂയ. ഒലാം അക്കൂസ നിത്യമായ ഇൻഹെറിറ്റൻസിനെ നിങ്ങൾ പ്രാപിക്കാൻ പോകുക. ഒലാം അക്കൂസ നിത്യமான சுதந்திரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. അപ്പോൾ ഇവിടെ ശ്രദ്ധിച്ചേ, ഒരു ഉടമ്പടി ദൈവം സ്ഥാപിക്കുകയാണ്. അത് ഒലാം പെരിയത്ത്, നിത്യമായ ഉടമ്പടി സ്ഥാപിക്കുന്നു. ആ ഉടമ്പടിക്ക് ദൈവം ഒരു വാഗ്ദത്തം കൊടുക്കുകയാണ്. അതാണ് കനാൻ ദേശം, ശാശ്വത അവകാശമായി കൊടുക്കുന്ന കനാൻ ദേശം. அப்ப கவனிங்க அன்பானவர்களே, ஒரு நித்தியமான உடன்படிக்கையை ஒலாம் பெரித்தர் கர்த்தர் ஸ்தாபிக்கிறார். அதிலே அபிரகாமுக்கு கொடுக்கிறதான ஒரு வாக்குத்தத்தம் தான், ஆமே, நித்திய சுதந்திரமாக கனான் தேசம் தருவேன். ഹല്ലേലൂയ. അപ്പോൾ ഒലാം പെരിയത്തിനകത്തുള്ള നിത്യ ഉടമ്പടിക്കകത്തുള്ള ഒരു വാഗ്ദത്തമാണ് കനാൻ ദേശത്തെ പ്രാപിക്കുക എന്നുള്ളത്. அப்ப ஒலாம் பெரி நித்திய உடன்படிக்கையில் உள்ள ஒரு வாக்குத்தத்தம் தான் கனானை சுதந்திரத்துக் கொள்வது என்பது. ഹല്ലേലൂയ. എന്നാൽ 10ാമത്തെ വാക്യത്തിലേക്ക് നമ്മൾ വരുമ്പോൾ, ஆனால் 10வது வசனத்துக்குள்ளே நாம் வருമ്പോൾ അവിടെ യഹോവ പറയുക, എനിക്കും നിങ്ങൾക്കും നിന്റെ ശേഷം നിന്റെ സന്തതിക്കും മധ്യയുള്ളതും നിങ്ങൾ പ്രമാണിക്കേണ്ടതുമായ എന്റെ നിയമം ആണിത്. எனக்கும் உங்களுக்கும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் அம்மே நீங்கள் கைக்கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், അപ്പോൾ ആ ഉടമ്പടിക്ക് നിങ്ങൾ പ്രമാണിക്കേണ്ട ഇതാണ്, നിങ്ങളുടെ പുരുഷ പ്രജയൊക്കെ പരിച്ഛേദന ഏൽക്കണം. அப்போ இந்த உடன்படிக்கையில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். 11ാമത്തെ വാക്യത്തിനകത്ത് ഇങ്ങനെ പറയുന്നു, നിങ്ങളുടെ അഗ്രചർമ്മം പരിച്ഛേദന ചെയ്യണം, അത് എനിക്കും നിങ്ങൾക്കും മധ്യയുള്ള ഉടമ്പടിയുടെ അടയാളമാകും. 11வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது, உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள், அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள ഉടன்பടിക്കയ്ക്ക് അടയാളമായിരിക്കും. ഓ നോക്കിയേ, അബ്രഹാമുമായിട്ട് ദൈവം ഒരു ഒലാം പെരിയത്ത്, നിത്യമായ ഉടമ്പടി സ്ഥാപിക്കുകയാണ്. ആ ഉടമ്പടിക്ക് ദൈവം വെച്ചിരിക്കുന്ന ഏക അടയാളം, സൈൻ എന്ന് പറയുന്നത് പുരുഷ പ്രജയൊക്കെയും പരിച്ഛേദനയേൽക്കണം. அப்போ அமேன், கர்த்தர் ஒரு நித்தியமான உடன்படிக்கையை ஒன்றை ஸ்தாபித்திருக்கிறார். இந்த நித்தியமான உடன்படிக்கைக்கான ஒரே ஒரு அடையாளம் என்னவென்று கேட்டால், ஆண்கள் அனைத்தும் விருத்த சேதனம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ഒലാം പെരിയത്തിന് ഒരേ ഒരു അടയാളമാണ്, സൈനാണ് ദൈവം കൊടുക്കുന്നത്, അത് പരിച്ഛേദനയാണ്. அப்போ எபிரேய வாழ்க்கையிலே ஓத் என்பது அமேன் ஒரு அடையாளம். அமேன், அடையாளத்துக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன? விருத்த சேதனம். അപ്പോൾ അവരുടെ ശരീരത്ത് ഉണ്ടാകുന്ന പരിച്ഛേദന എന്ന അടയാളം, പരിച്ഛേദനയുടെ അടയാളം പറയുന്നത് യഹോവയാം ദൈവത്തിന് അബ്രഹാമിനോട് ഒരു ഒലാം പെരിയത്ത്, നിത്യ ഉടമ്പടി ഉണ്ടെന്നുള്ളതാണ്. அப்போ இவர்களுடைய சரீரத்தில் வெளிப்படுகிறதான இந்த விருத்த சேதனம் சொல்வது, அது அடையாளமாயிருப்பது, ஆமென், ஆபிரகாமோடு கூட கர்த்தருக்கு ஒரு நித்திய நியமம் உடன்படிக்கை உண்டு என்று சொல்லிதான். 14ാമത്തെ വാക്യം നിങ്ങൾ ശ്രദ്ധിച്ചേ, അഗ്രചർമ്മിയായ പുരുഷ പ്രജയെ പരിച്ഛേദന ഏൽക്കാതിരുന്നാൽ ജനത്തിൽ നിന്ന് ഛേദിച്ചു കളയണം, അവൻ എന്റെ നിയമം ലംഘിച്ചിരിക്കുന്നു. 14வது வசனம் சற்று கவனித்து பாருங்க. நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படாது இருக்கிற நுனித்தோல் உள்ள ஆண் பிள்ளையா இருந்தால் அந்த ஆத்துமா என் உடன்படிக்கையை மீறினபடியால் தன் ஜனத்தில் இராதபடிக்கு അറുപ്പുണ്ട് പോവാൻ என்றார். ഹല്ലേലൂയ. 13ാമത്തെ വാക്യത്തിനകത്ത് വ്യക്തമായ ഒരു പദം നമുക്ക് കാണുവാൻ സാധിക്കും, വീട്ടിൽ ജനിച്ച ദാസനും വില കൊടുത്തു വാങ്ങിയവനും പരിച്ഛേദന ഏറ്റേ കഴിയൂ, എന്റെ നിയമം നിങ്ങളുടെ ദേഹത്തിൽ നിത്യ നിയമമായിരിക്കണം. 13வது வசனத்தில் ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். உன் வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் பணத்திற்கு கொல்லப்பட்டவனும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டியது அவசியம்,
இப்படி என் உடன்படிக்கை உங்கள் மாம்சத்திலே நித்திய உடன்படிக்கையாக അവിടെ പറയുന്നത് നിന്റെ ദേഹത്തിൽ അതൊരു ഒലാംബര്യത്ത് നിത്യ നിയമമായിരിക്കണം. அங்கே வசனம் சொல்கிறது இந்த உடன்படிக்கை உங்களுடைய மாம்சத்தில் ஒரு நித்திய உடன்படிக்கையாக இருக்க கடவுது. അപ്പൊ അബ്രഹാമിനോട് ദൈവം വെച്ചിരിക്കുന്ന ഒലാംബര്യത്ത് അതൊരു മാറ്റവും ഇല്ലാത്ത ഉടമ്പടിയാണ്. അത് എന്നേക്കും നിലനിൽക്കുന്ന ഉടമ്പടിയാണ്. அப்போ ஆபிரகாமிடத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறதான அந்த உடன்படிக்கை ஒலாம்பரியத் அது மாற்றமில்லாத நித்தியமான உடன்படிக்கையாய் இருக்கிறது. ആ ഉടമ്പടിക്കകത്ത് ദൈവം വെച്ചിരിക്കുന്ന വാഗ്ദത്തമാണ് കനാൻ ദേശമെന്ന്, അത് ശാശ്വതമായി നിങ്ങൾ അവകാശപ്പെടുത്തുമെന്നുള്ളത്. அந்த உடன்படிக்கையில் கர்த்தர் வைத்திருக்கிற சுதந்திரம் தான் கனானை நீங்க நித்தியமான சுதந்திரமாக சுதந்திரத்துக் கொள்வீர்கள். ആ വാഗ്ദത്തത്തിനകത്തുള്ള അനുഗ്രഹമാണ് കനാനിൽ അവർ അനുഭവിക്കേണ്ട ബ്ലെസ്സിംഗ് എന്ന് പറയുന്നത്. அந்த வாக்குதத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் தான் கனானில் அவர்கள் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டிய ஆசீர்வாதம் என்பது. എന്നാൽ അതിന് ദൈവം കൊടുത്തിരിക്കുന്ന ഒലാംബര്യത്തിന്, നിത്യമായ ഉടമ്പടിക്ക്, എന്നേക്കും നിലനിൽക്കുന്ന ഉടമ്പടിക്ക് ദൈവം കൊടുത്തിരിക്കുന്ന ഒരേ ഒരു ഓത്ത്, ഒരേ ഒരു സൈൻ, ഒരേ ഒരു അടയാളം എന്ന് പറയുന്നത് പരിച്ഛേദന ഏൽക്കുക എന്നുള്ളതാണ്. ആമേൻ. இந்த நித்தியமான சுதந்திரத்துக்கு உடன்படிக்கைக்கு கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறதான ஒரே ஒரு அடையாளம், ஒரே ஒரு ஒத் என்று சொல்வது அவர்கள் தம்முடைய சரீரத்தில் விருத்த சேதனம் ஏற்றுக்கொள்வதே. ഹല്ലേലൂയ. ഇതുകൊണ്ടാണ് യോശുവയോട് ദൈവം പറയുന്നത്, നീ പുരുഷ പ്രജയൊക്കെ എന്ത് ചെയ്യണം, തീക്കല്ലുകൊണ്ടൊരു കത്തി ഉണ്ടാക്കി അവരെ പരിച്ഛേദന കഴിക്കണം. ஆதலால் தான் யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொல்வது, நீங்கள் கல்லினால் ஒரு கத்தியை உண்டு பண்ணி உங்களுடைய ஆண்கள் எல்லோரும் விருத்த சேதனம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். അവർ മിസ്രൈമിൽ നിന്ന് പുറപ്പെട്ടത് അബ്രഹാമിനോട് ദൈവം പറഞ്ഞ ഉടമ്പടിയുടെ വാഗ്ദത്ത ദേശമായ കനാനിലേക്കാണ് അവർ പ്രവേശിക്കാൻ പോകുന്നത്. അതിലേക്കാണ് അവർ കടന്നു പോകുന്നത്. ആമേൻ. ഇസ്രായേൽ ജനങ്ങൾ എகிப்தை விட்டு புறப்பட்டது கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்லதான வாக்குத்தத்த தேசமான கனானை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக தான் புறப்பட்டார்கள். എന്നാൽ മരുഭൂമിയിൽ വെച്ച് ജനിച്ച ആരും പരിച്ഛേദന ഏറ്റില്ല എന്ന് നമ്മുടെ വചനം പറയുന്നു. ஆனால் வனாந்தரத்தில் பிறந்த யாருமே விருத்த சேதனம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி வசனம் சொல்கிறது. മിസ്രൈമിൽ നിന്ന് ഇറങ്ങിയവർ അനുസരണക്കേട് നിമിത്തം മരുഭൂമിയിൽ പെട്ടുപോയി. ஆமென். எகிப்தை விட்டு இறங்கினவர்கள் கீழ்ப்படியாமை மூலமாக வனாந்தரத்தில் மாண்டு போனார்கள். ഹല്ലേലൂയ. എന്നാൽ ദൈവം പറഞ്ഞ ഉടമ്പടിയിൽ ദൈവം വിശ്വസ്തനായിരുന്നത് കൊണ്ട്, അടയാളം, ആ പരിച്ഛേദന എന്ന അടയാളം ദൈവം വെച്ചിരിക്കുന്നത് കൊണ്ടും, അതിനുശേഷം യോശുവയോട് ദൈവം കൽപ്പിച്ച് പരിച്ഛേദന ഏറ്റവരെ ദൈവം കനാൻ ദേശത്തിലേക്ക് പ്രവേശിപ്പിച്ചു. ஆனால் கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறதுனாலேயும் ஆமென், யோசுவாவினிடத்திலே ஆமென் இனி வரும் தலைமுறையை விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய ஆமென் அந்த ஞாபகத்தை நினைவு கூர்ந்தனாலேயும் அடுத்த தலைமுறையை அவர் കനാനുക്കുള്ളാക നുഴയ வைத்தார். ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. അവർ ദേഹത്തിൽ പരിച്ഛേദനയേറ്റപ്പോൾ ഫിസിക്കൽ കനാനിലേക്ക്, ഭൗതിക കനാനിലേക്ക് അവർ പ്രവേശിച്ചു. அவர்கள் தன்னுடைய மாம்சத்திலே விருத்த சேதனம் ஏற்றபோது இம்மைக்குரியதான கனான் தேசத்துக்குள்ளாக நுழைந்தார்கள். ഓ, നമ്മുടെ ദൈവം ഉടമ്പടിയിൽ വിശ്വസ്തനായ ദൈവമായിരുന്നതുകൊണ്ട്, நம் கர்த்தர் உடன்படிக்கையிலே உண்மையுள்ளவராகிய தேவனாயிருந்ததினாலே 40 വർഷം അവർ ഉഴന്നു നടന്നെങ്കിലും 40 ആണ്ടുകൾ അവർ വനാന്തരത്തിൽ ഉഴന്നു നടന്നാர்கள். ഉടമ്പടിയുടെ അടയാളമായ പരിച്ഛേദന അവർ ഏറ്റുകഴിഞ്ഞപ്പോൾ ദൈവം പറയുക, ഇന്ന് മിസ്രൈമിന്റെ നിന്ന നിങ്ങളിൽ നിന്ന് ഉരുട്ടിക്കളഞ്ഞിരിക്കുന്നു എന്ന്. இந்த உடன்படிக்கையுடைய அடையாளமான விருத்த சேதனம் அவர்கள் தங்கள் சரீரத்தில் ஏற்றுக்கொண்ட போது அது சொல்கிறார், இன்றைக்கு எகிப்தினுடைய நிந்தை நான் உங்களிடத்திலிருந்து புரட்டி போட்டேன். ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. യോശുവയുടെ പുസ്തകം 5-ാം അധ്യായത്തിനകത്ത് നമുക്ക് കാണുവാൻ സാധിക്കും, അവർ കനാൻ ദേശത്തിലേക്ക് പ്രവേശിച്ചത്. ஆமென். யோசுவாவுடைய புத்தகம் 5வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், அவர்கள் கனான் தேசத்துக்குள்ளே பிரவேசித்தார்கள் என்பதை. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. ആമേൻ. ആ പരിച്ഛേദന എന്ന അടയാളമേറ്റ ആ ജനറേഷൻ ആ ഉടമ്പടിയുടെ വാഗ്ദത്തമായ കനാനിലേക്ക് പ്രവേശിച്ചു. அந்த விருத்த சேதனம் ஏற்றுக்கொண்ட ஆமென் ஜனங்கள் எல்லோரும் உடன்படிக்கையினுடைய அடையாளமாக இருக்கிற கனான் தேசத்துக்குள்ளாக பிரவேசித்தார்கள். ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. അവർ ഉടമ്പടിയുടെ അടയാളത്തെ സ്വീകരിച്ചു കഴിഞ്ഞപ്പോൾ ഉടമ്പടിയുടെ വാഗ്ദത്തത്തിലേക്ക് അവർ പ്രവേശിക്കുകയും വാഗ്ദത്തത്തിന്റെ അനുഗ്രഹത്തെ അവർ പ്രാപിക്കുകയും ചെയ്തു. உடன்படிக்கையினுடைய அடையாளமான விருத்த சேதனம் அவர்கள் ஏற்றுக்கொண்ட போது அவர்கள் வாக்குத்தத்தத்துக்குள்ளே நுழையவும் வாக்குத்தத்தத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் ஆரம்பித்தார்கள். പാലും തേനും ഒഴുകുന്ന ഏറ്റവും ബ്ലസ്സഡ് ദേശമായ കനാനിന്റെ ആ കനാൻ ദേശത്തെ വിളവ് കൊണ്ട് ആ വർഷം അവർ ഉപജീവിച്ചു എന്ന് യോശുവ പുസ്തകം 5-ാം അധ്യായം 12-ാമത്തെ വാക്യം പറയുന്നു.
யோசுவாவின் புத்தகம் 5வது அதிகாரம் 12வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது, அவர் பாலும் தேனும் ஒழுகிறதான கனான் தேசத்தினுடைய நன்மையை அவர்கள் புசித்தார்கள் என்று சொல்லி ஆமென் யோசுவாவின் புத்தகம் 5வது அதிகாரம் 12வது വചനം சொல்கிறது. ദൈവമക്കളെ നോക്കി 40 വർഷം ഉഴന്നു നടന്നവർ എങ്ങനെയാ വാഗ്ദത്തത്തിലേക്ക് പ്രവേശിച്ച് വാഗ്ദത്തത്തിന്റെ അനുഗ്രഹം പ്രാപിച്ച് ഉടമ്പടിയുടെ അടയാളം സ്വീകരിച്ചതുകൊണ്ട്. அன்பானவர்களே, 40 ஆண்டுகள் உழந்து நடந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்விதமாக வாக்குத்தத்தத்துக்குள்ளாக பிரவேசித்தார்கள், வாக்குத்தத்தத்தினுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்கிறார்கள். ஆமென். உடன்படிக்கையினுடைய அடையாளத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டதினாலே അടയാളം സ്വീകരിച്ചവർ ഉടമ്പടിയുടെ കീഴിലേക്ക് വന്നു. അടയാളത്തെ പെറ്റുകൊണ്ടവர்கள் ഉടன்பടിക്കയ്ക്ക് കീഴാക വന്നാர்கள். അവർ ഉടമ്പടിയുടെ കീഴിലേക്ക് വന്നപ്പോൾ ആ ഉഴന്നു നടന്ന അനുഭവം, അലഞ്ഞു തിരിഞ്ഞ അനുഭവത്തിൽ നിന്ന് അവർ സ്വാതന്ത്ര്യം പ്രാപിച്ചു, വാഗ്ദത്തങ്ങളെ അനുഭവിക്കുവാൻ തുടങ്ങി. உடன்படிக்கையினுடைய அடையாளத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்ட போது அவர்கள் வாக்குத்தத்தத்துக்குள்ளாக நுழைந்தார்கள், வாக்குத்தத்தத்தினுடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டார்கள். ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. ദൈവമക്കളെ നോക്കിയേ, മരുഭൂമിയിൽ കുറെ ജനങ്ങൾ പെട്ടുപോയെങ്കിലും ദൈവത്തിന്റെ ഉടമ്പടിക്കകത്തേക്ക് പ്രവേശിച്ചവർ അവർ വാഗ്ദത്തത്തെ പ്രാപിക്കുവാൻ തുടങ്ങി. அன்பானவர்களே, தேவ பிள்ளைகளே, வனாந்தரத்தில் அநேக நபர்கள் மாண்டு போனார்கள். ஆனாலும் ஆமென், உடன்படிக்கைக்குள்ளாக பிரவேசித்த ஜனங்கள் கனானுடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டார்கள். നോക്കിയേ, അബ്രഹാമിനോടുള്ള ഉടമ്പടി ഒലാംബെരീത്താണെന്ന് നമ്മൾ കണ്ടു. பாருங்க, ஆபிரகாமோடு இருக்கிற உடன்படிக்கை ஒலாம்பெரீத் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். എന്ന് വെച്ചാൽ മാറ്റമില്ലാത്ത നിത്യ ഉടമ്പടിയാണ് ഒലാംബെരീത്ത് என்று சொன்னால் மாற்றமில்லாத நித்திய உடன்படிக்கை தான் ஒலாம்பெரீத். അത് കണ്ടു. നിനക്കും നിന്റെ ശേഷം നിന്റെ സന്തതിക്കും അതൊരു ഒലാംബെരീത്തായിരിക്കുമെന്ന് വചനം പറയുന്നു. அதற்கு பின்பதாக உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் அது ஒரு நித்திய உடன்படிக்கையாய் இருக்கும் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. ഗലാത്യ ലേഖനത്തിനകത്ത് പറയുന്നു ആ സന്തതി ക്രിസ്തുവാണെന്ന് വചനം പറയുന്നു. ഗലാത്യർക്കെഴുതിയ നിരൂപത്തിൽ വചനം சொல்கிறது அந்த സന്തതി ക്രിസ്തുവേ എന്ന് சொல்லி. അപ്പം ഒലാംബെരീത്ത് കടക്കുകയാണ്, നിത്യ ഉടമ്പടി കടക്കുകയാണ്. ആ ഉടമ്പടി ക്രിസ്തുവിലും അത് നിത്യ ഉടമ്പടിയായി വെളിപ്പെട്ടിരിക്കുക. அப்போ ஒலாம்பெரீத் நித்தியமான ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. அந்த ஒலாம்பெரீத்துக்குள்ளேயும் கிறிஸ்துவானவர் அந்த இடத்தில் வெளிப்பட்டிருக்கு. പക്ഷെ അതിനൊറ്റ അടയാളം ചെയ്യണം. ഒരു അടയാളമുണ്ട്, സൈൻ ഒരെണ്ണമുണ്ട്. എന്താ? പുരുഷ പ്രജയൊക്കെ പരിച്ഛേദന ഏൽക്കണം. ஆனால் இந்த நித்திய உடன்படிக்கைக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. ஆமென். ஆண்கள் எல்லோரும் விருத்த சேதனம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். അപ്പോൾ ക്രിസ്തുവിൽ ഇപ്പോഴും ആ അബ്രഹാമിക് കവണന്റ്, ഒലാംബെരീത്ത് അബ്രഹാമിക് കവണന്റ് ഇപ്പോഴും ക്രിസ്തുവിൽ എലൈവാണ്, ക്രിസ്തുവിൽ അത് ആക്റ്റീവ് ആണ്. அப்போ ஒலாம்பெரீத் நித்தியமான உடன்படிக்கை இப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் அது ஆக்டிவாக நிலைநிற்கிறதாக இருக்கிறது. അബ്രഹാമിന്റെ അനുഗ്രഹം യഹൂദന്മാരുടെ ഇടയിലേക്ക് വരണമെങ്കിൽ അവർ പരിച്ഛേദന ഏറ്റാൽ മതി. അബ്രഹാമിനുடைய ஆசீர்வாதம் யூதர்களுக்குள்ள வர வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் விருத்த சேதனம் ஏற்றுக்கொண்டால் போதும். എന്നാൽ അബ്രഹാമിക് കവണന്റ് ഇന്ന് ആക്റ്റീവ് ആയിരിക്കുന്നത് അത് സന്തതിയായ ക്രിസ്തുവിലാണ്. ஆனால் ஆபிரகாமினுடைய உடன்படிக்கை இன்றைக்கு செயல்பட்டு இருப்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக. എന്നാൽ ഗലാത്യ ലേഖനം 3-ാം അധ്യായം 14-ാമത്തെ വാക്യം പറയുന്നു അബ്രഹാമിന്റെ ഈ അനുഗ്രഹം ക്രിസ്തുയേശുവിലാണ് ജാതികൾക്ക് വരേണ്ടതെന്ന്. ஆனால் கலாத்தியர்க்கெழுதிய நிருபம் 3வது அதிகாரம் 14வது வசனம் சொல்கிறது, ஆபிரகாமினுடைய இந்த ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசு வழியாக தான் புறஜாதிகளுக்கு வருகிறது என்று சொல்லி. അബ്രഹാമിന്റെ സന്തതിയായ ക്രിസ്തുവിലൂടെയാണ് ഈ അബ്രഹാമിന്റെ അനുഗ്രഹം ജാതികളായ നമ്മളിലേക്ക് വരേണ്ടത്. ஆபிரகாமினுடைய சந்ததியா இருக்கிற கிறிஸ்து வழியாக தான் புறஜாதிகளாய் இருக்கிற நமக்கு இந்த ஆசீர்வாதம் வருவது. പക്ഷേ ഈ ഒലാംബെരീയത്തിനു ദൈവം, യഹോവയാം ദൈവം ഒരടയാളം വെച്ചിട്ടുണ്ട്, പരിച്ഛേദന ഏൽക്കണം. ஆனால் இந்த ஒலாம்பெரீத்துக்கு கர்த்தரே ஒரு அடையாளத்தை வைத்திருக்கிறார். நாம் விருத்த சேதனம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். നമ്മൾ പറയും ഇത് പഴയ നിയമത്തിനകത്ത് മാത്രമുള്ള, യഹൂദന്മാർക്ക് മാത്രമുള്ള ഒരു അടയാളമാണല്ലോ പരിച്ഛേദന, പുതിയ നിയമത്തിൽ പരിച്ഛേദനയില്ല എന്ന്. நாம் ஒருவேளை சொல்லலாம், பழைய உடன்படிக்கையில் யூதர்களுக்கு மட்டும்தான் இருக்கிற அடையாளம் விருத்த சேதனம், புதிய உடன்படிக்கையில் விருத்த சேதனம் இல்லை என்று சொல்லி. എന്നാൽ പുതിയ നിയമത്തിനകത്തും പരിച്ഛേദനയുണ്ട് ദൈവമക്കളെ. ஆனால் புதிய உடன்படிக்கையிலும் விருத்த சேதனம் இருக்கிறது அன்பானவர்களே. ഒലാംബെരീയത്തിന്റെ അടയാളമായ പരിച്ഛേദനയിലേക്ക് നമ്മൾ ഇന്ന് പ്രവേശിക്കാൻ പോകുകയാണ്. ஒலாம்பெரீத்தினுடைய அடையாளமாகிய விருத்த சேதனத்துக்குள்ளாக இன்றைக்கு நம்ம பிரவேசிக்க ഇന്ന് போகிறோம். എത്ര പേർ അതിന് റെഡിയായി നിൽക്കുന്നു? இன்னைக்கு எத்தனை பேர் அதுக்கு ஆயத்தமாய் இருக்கிறீங்க? യഹോവയാം ദൈവത്തിന്റെ നിത്യ ഉടമ്പടിയുടെ ഭാഗമായി നിങ്ങൾ മാറുകയും ആ ഉടമ്പടിയുടെ വാഗ്ദത്തത്തിലേക്ക് നിങ്ങൾ പ്രവേശിക്കുകയും ആ വാഗ്ദത്തത്തിന്റെ അനുഗ്രഹത്തെ നിങ്ങൾ പ്രാപിക്കാൻ പോകുകയാണ്.
கர்த்தராகிய தேவனுடைய நித்திய உடன்படிக்கையினுடைய ஒரு பங்காக நீங்க மாறுறீங்க. அந்த உடன்படிக்கை வழியாக வாக்குத்தத்தங்களுக்குள்ளாக நீங்க நுழையவும் அந்த வாக்குத்தத்தத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கவும் செய்ய போறீங்க. എത്ര പേർ റെഡിയാണോ? ഒലാം ബെരിയത്ത് അത് അബ്രഹാമിനോട് പറഞ്ഞതാണെങ്കിലും ക്രിസ്തുവിൽ ആ ഒലാം ബെരിയത്ത് ഇപ്പോഴും ആക്റ്റീവ് ആണ്. ആ ഉടമ്പടിയുടെ ഭാഗമായി നിങ്ങൾ മാറാൻ പോകുകയാണ്. ഉടമ്പടിയുടെ വാഗ്ദത്തത്തിലേക്ക് നിങ്ങൾ പ്രവേശിക്കാൻ പോകുകയാണ്. വാഗ്ദത്തത്തിന്റെ അനുഗ്രഹത്തെ നമ്മൾ പ്രാപിക്കാൻ പോകുകയാണ്. ആമേൻ. இந்த நித்திய உடன்படிக்கை ஆபிரகாமினிடத்திலே கர்த்தர் சொன்னதானாலும் கிறிஸ்து இயேசு வழியாக நாம் அந்த உடன்படிக்கைக்குள்ளாக பிரவேசிக்க போகிறோம். அந்த உடன்படிக்கையில் இருக்கிறதான வாக்குத்தத்தங்களுக்குள்ளாகவும் வாக்குத்தத்தங்களில் இருக்கிற ஆசீர்வாதங்களுக்குள்ளாகவும் நாம் பிரவேசிக்க போகிறோம். ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. ഗലാത്യ ലേഖനം 3-14 വാക്യം പറഞ്ഞു, അബ്രഹാമിന്റെ അനുഗ്രഹം ക്രിസ്തുയേശുവിലൂടെ അത് ജാതികൾക്ക് ലഭിക്കുമെന്ന്. ஏனென்றால் கலாத்தியர் நிருபம் 3-14 வசனம் வழியாக வசனம் நம்மிடத்தில் சொல்கிறது, ஆமென், அபிரகாமினுடைய இந்த ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசு வழியாக புறஜாதிகளுக்கு வருகிறது என்று சொல்லி. ഹല്ലേലൂയ. എത്ര പേർ ആ ഉടമ്പടിയുടെ ഭാഗമാകാൻ റെഡിയായിരിക്കുന്നു? எத்தனை பேர் அந்த உடன்படிக்கையினுடைய ஒரு பங்காக மாற இன்றைக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க? ആ ഉടമ്പടിയുടെ അടയാളത്തെ സ്വീകരിക്കുവാൻ എത്ര പേർ റെഡിയായിരിക്കുന്നു? அந்த உடன்படிக்கையினுடைய அடையாளத்தை பெற்றுக்கொள்ள எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? പുതു നിയമത്തിന്റെ പരിച്ഛേദനയെ പ്രാപിക്കുവാൻ എത്ര പേർ റെഡിയായിരിക്കുന്നു? புதிய உடன்படிக்கையினுடைய விருத்த சேதனத்தை ஏற்றுக்கொள்ள எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? റോമാലേഖനം 2-28 വാക്യങ്ങൾ ഇങ്ങനെ പറയുന്നു. ரோமருக்கு நிருபம் 2வது அதிகாரம் அதனுடைய 28-29 வசனங்கள் விதமாக சொல்கிறது. പുറമേ യഹൂദനായവൻ യഹൂദനല്ല, പുറമേ ജഡത്തിലുള്ളത് പരിച്ഛേദനയുമല്ല, അകമേ യഹൂദനായവൻ അത്ര യഹൂദൻ, അക്ഷരത്തിലല്ല ആത്മാവിലുള്ള ഹൃദയ പരിച്ഛേദന എത്ര പരിച്ഛേദന, അവന് മനുഷ്യരാലല്ല ദൈവത്താൽ തന്നെ പുകഴ്ച ലഭിക്കും. ஆதலால் புறம்பான யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்தசேதனமும் விருத்தசேதனம் அல்ல, உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்தசேதனமே விருத்தசேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி മനുഷ്യരാലേ അല്ല ദേവനാലേ ഉണ്ടായിരിക്കുന്നത്. പുറമെ ജഡത്തിൽ ഉള്ളതല്ല പരിച്ഛേദന, അകമേ ആത്മാവിലുള്ള ഹൃദയ പരിച്ഛേദന എത്ര പരിച്ഛേദന എന്ന് വചനം പറയുന്നു. പുറമേ മാംസത്തിൽ ചെയ്വതല്ല വിരുദ്ധസേദനം, ആവിയിലെ ഹൃദയത്തിൽ ചെയ്യുന്നതേ വിരുദ്ധസേദനം. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. ആമേൻ. പരിച്ഛേദന എന്ന് പറഞ്ഞാൽ അത് സെപ്പറേഷനെ കാണിക്കുന്നതാ. വിരുദ്ധസേദനം എന്നാൽ അതൊരു വേർപാടെ കാട്ടുகிறது. ഇന്ന് എത്ര പേർ ആത്മാവിലാൽ ഒരു ഹൃദയ പരിച്ഛേദന സ്വീകരിക്കാൻ റെഡിയാ? ഇന്നൊക്കെ എത്ര പേർ ആവിയിനാലേ ഒരു ഹൃദയ വിരുദ്ധസേദനം ഏറ്റുകൊള്ളാൻ ആയത്തമായിരിക്കുന്നു? എവിടെയാണോ നിങ്ങളുടെ ഹൃദയം പാപത്തിൽ കുടുങ്ങിക്കിടക്കുന്നത്, എവിടെയാണോ നിങ്ങളുടെ ഹൃദയം ഒരു ദൈവികമല്ലാത്ത വിഷയത്തിനകത്ത് കുടുങ്ങിക്കിടക്കുന്നത്, അവിടെ ആത്മാവിനാൽ ഒരു ഹൃദയ പരിച്ഛേദന, ഒരു സെപ്പറേഷൻ വേണമെന്ന് എത്ര പേർ ആഗ്രഹിക്കുന്നു? எங்கேதான் பாவத்திலே உங்களுடைய இதயம் சிக்குண்டதாக இருக்கிறதோ, எங்கேதான் தேவனுக்கு விருப்பமில்லாத விஷயங்களுக்குள்ளாக நீங்க சிக்குண்டவர்களாக இருக்கிறீர்களோ, அந்த இடத்தில் ஆவியிலே ஒரு இருதயத்துக்குள்ளான விருத்த சேதனம் ஏற்றுக்கொள்ள இன்றைக்கு எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? യഹൂദന്മാർക്ക് അത് അക്ഷരത്താൽ അവരുടെ കൈകളാൽ ശരീരത്തിലാണ് പരിച്ഛേദന ഏറ്റിരുന്നെങ്കിൽ, പുതിയ നിയമത്തിൽ ക്രിസ്തുവിന്റെ തലമുറയ്ക്ക്, ക്രൈസ്റ്റ് ജനറേഷന് ആത്മാവിനാൽ ഹൃദയ പരിച്ഛേദനയാണ് ദൈവം പറഞ്ഞിരിക്കുന്നത്. யூதர்களுக்கு கைகளினாலே எழுத்தினால் வந்த ஒரு இருதய விருத்தசேதனம் தான் உண்டானது என்று சொன்னால், இன்றைக்கு கிறிஸ்துவினுடைய தலைமுறையே நமக்கு ஆவியினால் இருதயத்தில் உண்டாகிற ஒரு விருத்தசேதனமே விருத்தசேதனம். അക്ഷരത്താൽ കൈകൾ കൊണ്ട് ദേഹത്തിലുള്ള പരിച്ഛേദന മനുഷ്യരാലും അവൻ യഹൂദൻ എന്ന് പറഞ്ഞൊരു പുകഴ്ച ലഭിക്കുമെങ്കിൽ, ഹൃദയ പരിച്ഛേദനയ്ക്ക് മനുഷ്യരാലല്ല ദൈവത്താൽ തന്നെ പുകഴ്ച ലഭിക്കുന്നു. அமேன். மாம்சத்திலே யூதர்களுக்கு வருகிறதான அவன் எழுத்தினால் வருகிறதான ஒரு விருத்தசேதனம் அது அவனுக்கு மனுஷர்கள் மத்தியில் ஒரு புகழ்ச்சியை உண்டு பண்ணும் என்று சொன்னால், ஆவியிலே இருதயத்தில் உண்டாகிறதான விருத்தசேதனம் வழியாக தேவனிடத்திலிருந்து ஒருவனுக்கு புகழ்ச்சி கிடைக்கிறது. അവർ മരുഭൂമിയിൽ ഇസ്രായേൽ ജനങ്ങൾ പെട്ടുപോകാൻ കാരണം അവർ മിസ്രൈമിൽ നിന്ന് പുറപ്പെട്ടെങ്കിലും അവർ 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 പരിച്ഛേദന സ്വീകരിച്ചിരുന്നില്ല, അവർ ഒരു സെപ്പറേഷൻ നോക്കിയിരുന്നില്ല. അതുകൊണ്ടാണ് അവർ മരുഭൂമിയിൽ പെട്ടുപോയത്. ஆமென். விருத்தசேதனம் பண்ணப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் அவர் எகிப்தை விட்டு புறப்பட்ட போதும் அவர்கள் வனாந்தரத்தில் ஒரு வேறுபட்ட அனுபவத்தில் இராமல் போனதினால்தான் அவர் வனாந்தரத்தில் சிக்குண்டு அம்மேன் மடிந்து போனார்கள். അവർ മനസ്സ് മുഴുവൻ മിസ്രൈമിൽ തന്നെയായിരുന്നു. அவர்களுடைய மனம் முழுவதும் எகிப்திலே தான் இருந்தது. ഈ മരുഭൂമിയിൽ ഞങ്ങളെ നശിപ്പിക്കാൻ, കൊല്ലുവാൻ എന്തിനെ കൊണ്ടുവന്ന, ഞങ്ങൾ മിസ്രൈമിൽ കിടന്ന് മരിച്ചാൽ മതി എന്ന് അവർ പറഞ്ഞിരുന്നു. இந்த வனாந்தரத்தில் மடியும்படியாக எதற்கு எங்களை புறப்பட பண்ணினீர்கள்? நாங்கள் எகிப்திலே
மடிந்தால் நன்றாக இருந்தது என்று சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள். ഹല്ലേലൂയ. ഇതുപോലെ നമ്മളും ദൈവരാജ്യത്തിലേക്ക് വന്നു, പക്ഷെ പലപ്പോഴും പാരമ്പര്യത്തിനകത്ത് നമ്മുടെ ഹൃദയം ഉടക്കി കിടക്കുകയാണ്. ഇതുപോലെ നാമും പല നേരത്തിലെയും ആമേൻ പഴയ വിട്ടകളെ വിട്ട് ആമേൻ വനാന്തരத்துக்குள்ளாக வந்தோம். ஆனால் இப்பொழுதும் நம்முடைய மனம் പലവിധமான പാരമ്പര്യങ്ങൾക്കുള്ളാക സിക്കുണ്ടവരായി, പല പാപത്തിനകത്തും നമ്മുടെ ഹൃദയം കുടുങ്ങിക്കിടക്കുകയാണ്. പല പാപങ്ങൾക്കുള്ളാക നമ്മുടെ മനം സിക്കുണ്ടതായി, ദൈവഹിതമില്ലാത്ത പല ബന്ധങ്ങൾക്കകത്തും നമ്മുടെ ഹൃദയം കുടുങ്ങിക്കിടക്കുകയാണ്. ദേവനുക്ക് വിരുപ്പമില്ലാത്തതാണ് പല ഉറവുകൾക്കുള്ളാകവും നമ്മുടെ ഇതയം സിക്കുണ്ടതായി ഇരിക്കുന്നത്. ദൈവഹിതമില്ലാത്ത പല പ്രവർത്തികൾക്കകത്തും ബിസിനസ്സിനകത്തും നമ്മൾ കുടുങ്ങിക്കിടക്കുകയാണ്. ദേവനുക്ക് സിദ്ധമില്ലാത്തതാണ് പല ബിസിനസ്സുക്കുള്ളാകവും നമ്മുടെ ഇതയം സിക്കുണ്ടതായി ഇരിക്കുന്നത്. ഇന്ന് നമ്മുടെ ഹൃദയത്തെ ദൈവത്തിലേക്ക് തിരിക്കുവാൻ ആത്മാവിന്റെ ഒരു ഹൃദയ പരിച്ഛേദന എനിക്ക് വേണമെന്ന് ആഗ്രഹിക്കുന്നവർ മാത്രം കർത്താവിന്റെ കരങ്ങളിലേക്ക് ഒന്ന് സമർപ്പിച്ചു കൊടുത്താട്ടെ. ഇன்றைக்கு என்னுடைய இதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்பும்படியாக ஆவியினால் உள்ள ஒரு இருதய விருத்தசேதனம் எனக்கு வேண்டும் என்று சொல்கிறவர்கள் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு കൊടുത്തു വിടുക. ഒല്ലാം പെരി അബ്രഹാമിനോട് ദൈവം വെച്ചിരിക്കുന്ന ആ നിത്യ ഉടമ്പടിക്കകത്തേക്ക് പ്രവേശിക്കുവാൻ വേണ്ടുന്ന ഫസ്റ്റ് കീ എന്ന് പറയുന്നത് ആത്മാവിൽ ഹൃദയ പരിച്ഛേദന സ്വീകരിക്കുക എന്നുള്ളതാ. ഒല്ലാം പെരി கர்த்தர் நமக்காக கிறிஸ்து வழியாக வைத்திருக்கிற அந்த நித்திய உடன்படிக்கைக்குள்ளே பிரவேசிப்பதற்கான முதலாவது திறவுகோல் என்று சொல்வது நாம் ആവിയിലെ இந்த இருதய விருத்தசேதனத்தை ஏற்றுக்கொள்வது. നിങ്ങൾ എവിടേക്കാണോ സെപ്പറേഷൻ ഇല്ലാതെ കിടക്കുന്നത്, എവിടേക്കാണോ ദൈവഹിതമില്ലാത്ത ബന്ധത്തിൽ കുടുങ്ങിക്കിടക്കുന്നത്, അതിനകത്തുനിന്ന് ഒരു സെപ്പറേഷൻ വരാൻ, ഹൃദയപരമായിട്ടുള്ള ഒരു വേർപാട് ലഭിക്കുവാൻ ഇന്നൊന്ന് പ്രാർത്ഥിച്ചു തുടങ്ങിയാട്ടെ. ആത്മാവിൽ ഒരു ഹൃദയ പരിച്ഛേദന എനിക്ക് വേണമെന്ന്. இன்றைக்கு எந்த இடத்திலே ஒரு வேறுபாடு இல்லாம சில தவறான உறவுகளுக்குள்ளாக, தவறான விஷயங்களுக்குள்ளாக நீங்கள் சிக்குண்டவர்களாக இருக்கிறீர்களோ, அந்த இடத்தில் மெய்யாகவே ஒரு இருதய விருத்தசேதனம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் உங்களையே ஒப்பு கொடுக்க ஆரம்பித்து விடுங்க. அன்பானவர்களே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே வாஞ்சிப்பது நாம் மாம்ச பிரகாரமான விருத்தசேதனத்தை ஏற்றுக்கொள்ளும்படியாக அல்ல, ആവിയിൽ இதயத்தில் ഒരു விருத்தசேதனம் ஏற்றுக்கொள்ளும்படியாக. ദൈവമക്കളെ, പിതാവ് നമ്മളെക്കുറിച്ച് ആഗ്രഹിക്കുന്നത് നമ്മൾ മാംസപ്രകാരമായിട്ടുള്ള ഒരു പരിച്ഛേദന ഏൽക്കണമെന്നല്ല, ആത്മാവിനാൽ, പരിശുദ്ധാത്മാവിനാൽ ഹൃദയ പരിച്ഛേദന സ്വീകരിക്കണമെന്നാണ്. നിത്യ ഉടൻപടിക്കை പഴയ ഉടൻപടിക്കയിലും പുതിയ ഉടൻപടിക്കയിലും മാറാത്തതായി ഇരുപ്പത് പോലവേ എല്ലാം പെരിയത്താകുന്ന ആ നിത്യ ഉടമ്പടി പഴയ നിയമത്തിലും പുതിയ നിയമത്തിലും മാറാതിരിക്കുന്നത് പോലെ അടയാളമാണ് വിരുത്തസേദനം പഴയ ഉടൻപടിക്കയിലും പുതിയ ഉടൻപടിക്കയിലും മാറാமல் നിലനിൽക്കുന്നതായി ഇരിക്കുന്നത്. ആ നിത്യ ഉടമ്പടിയുടെ അടയാളമായ പരിച്ഛേദന പഴയ നിയമത്തിലും പുതിയ നിയമത്തിലും മാറാതിരിക്കുക. ആമേൻ. കർത്തർ இந்த உடன்படிக்கை கொடுக்கும் பொழுதே உங்களில் ஆமென் விருத்தசேதனம் செய்யப்படாததான ஆண்கள் எல்லாம் உங்கள் நடுவில் நின்று ആമേൻ സേവിക്കപ്പെട வேண்டும் എന്ന് சொல்லி இருக்கிறார். ആ ഉടമ്പടിക്കകത്ത് അടയാളം കൊടുക്കുമ്പോൾ യഹോവയാം ദൈവം പറയുക, നിങ്ങൾ ആ പുരുഷ പ്രജയൊക്കെയും പരിച്ഛേദന ഏൽക്കാത്തവർ അവർ നിങ്ങളുടെ ഇടയിൽ നിന്ന് ഛേദിക്കപ്പെടണം. அப்போ பாருங்க, விருத்தசேதனம் இல்லாமல் ஒருபோதும் உடன்படிக்கைக்குள்ளாகவோ, உடன்படிக்கை வழியாக வருகிற வாக்குத்தத்தத்துக்குள்ளாகவோ, வாக்குத்தத்தம் வழியாக வருகிற ஆசீர்வாதத்துக்குள்ளாகவோ நுழைய முடிவதில்லை என்பது அதிக நிச்சயമായി இருக்கிறது. നോക്കിയേ, അപ്പോൾ വചനം പറയുന്നു, പരിച്ഛേദന സ്വീകരിക്കാതെ ഉടമ്പടിക്കകത്തോ ഉടമ്പടിയിലുള്ള വാക്തത്വത്തിലേക്കോ വാക്തത്വത്തിന്റെ അനുഗ്രഹത്തിലേക്കോ പ്രവേശിക്കാൻ കഴിയത്തില്ല. ஆமென். அப்படி என்றால் அன்பானவர்களே, இந்த இருதய விருத்தசேதனம் என்பது எவ்வளவு முக்கியம் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். അതുകൊണ്ട് ദൈവമക്കളെ, ഹൃദയ പരിച്ഛേദന എത്ര പ്രധാനപ്പെട്ടതാണെന്ന് നമ്മൾ തിരിച്ചറിയണം. இப்பொழுது நாம் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நேரத்தில் எங்களோடு இசைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு நபர்களையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அப்பா, எகிப்தியருடைய நிந்தையை கர்த்தாவே இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில நீங்க புரட்டி போட்டீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு இந்த தெய்வ செய்தியை கேட்கிற சில நபர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற நிந்தைகள் புரண்டு போகட்டும் கர்த்தாவே. அப்பா, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் உழந்து நடந்தார்கள். ஆனால் அப்பா, யோசுவா வழியாக அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள் அவர்கள் பிரவேசித்தது என்று சொன்னால், இன்றைக்கு எங்களுடைய நல்ல யோசுவாக இருக்கிற இயேசுவினுடைய நாமத்தில் இவர்கள் வாக்குத்தத்தங்களுக்குள்ளாக நுழைவார்களாக தகப்பனே. அப்பா, எல்லா தடைகளும் இவரை விட்டு விலகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்களுக்காக நீங்க முன்குறித்திருக்கிற எல்லா சுதந்திரங்களையும் பெற்றுக்கொள்கிற ஒரு தலைமுறையாக மாறட்டும் அப்பா. இவர்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிந்த, ஆவிக்குரிய அதிகாரங்களை கர்த்தாவே அனுசரித்து இவர்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்களாக. இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தாவே, பலவீனங்கள் சுகமாகட்டும் கர்த்தாவே. ஆமென். இரத்தப்போக்கு சம்பந்தமான பலவீனங்கள் கர்த்தாவே இயேசுவின் நாமத்தில் சுகமாக கட்டளையிடுகிறோம். எங்களை கேட்கிற கர்த்தாவே அப்பா, வினோஜ் என்றதான ஒரு நபருடைய
வாழ்க்கையில கர்த்தருடைய பலத்த கரம் இறங்கி சில கட்டுகளை உடைப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. சில நிந்தைகள் புரண்டு ஓடட்டும், அற்புதமான விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும் கர்த்தாவே. அப்பா, சில நில சம்பந்தமான இடைபாடுகள், லேண்ட் சம்பந்தமான இஷ்யூஸ் மேல எல்லாம் கர்த்தருடைய விடுதலின் கரம் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சில செட்டில்மெண்ட் உண்டாகட்டும், நீங்க அற்புதம் செய்யுங்கப்பா. தைராய்டுகள் சுகமாகட்டும், கட்டிகள் மறையட்டும் கர்த்தாவே. மார்பு சம்பந்தமாக இருக்கிற எல்லா நோய்களும் சுகமாக கட்டளை எடுக்கிறோம். நீங்க அற்புதம் செய்யுங்க, பெரிய விடுதலைகள் உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமென், ஆமென். அன்பானவர்களே, இந்த தெய்வ செய்தியினுடைய கண்டினியூஷன் அடுத்த நாட்களில், அடுத்த எபிசோட்ல உங்களுக்கு பார்க்க முடியும். நிச்சயமாகவும் வசனத்தை முழுவதுமாக பாருங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க. ஸ்டே இன் கிரைஸ்ட், ஸ்டே பிளஸட்.